கண் ஆரோக்கியத்தில் கண்களை நாம் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். அதுக்கு ஒரு பயிற்சி என்னென்னாக்கா, கண்களை கசக்கணும். அதாவது எப்போ அப்படின்னாக்கா, நல்லா குளிக்கணும். காலையில் குளித்து முடித்த பிறகு கண்களை திறந்து ஒரு வாளி தண்ணீரில் கண்களை திறந்து வச்சுருக்கணும். ஒரு வாளி தண்ணீரில் கண்களை திறந்து கண்களை திறந்து தலையை மூழ்கி தண்ணீருக்குள் தலையை மூழ்கடித்து கண்களை திறந்து அதுபோன்று 3 முறை செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் மூச்சு அடக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த பயிற்சியை செய்யணும். இந்த மாதிரி 3 முறை செய்ய வேண்டும். அப்பொழுது கண்களை நல்லா அகல விரித்து உருட்டி கண்களில் ஏதாவது தூசு இருந்ததுன்னா எல்லாமே கழுவப்பட்டு விடும். அதன் பிறகு அப்புறம் தலையை துவட்டிட்டு குளித்து முடித்த பிறகு தலையை துவட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்களை கசக்கி விடணும். எதுக்காக நான் இதை குளித்து முடித்த பிறகு செய்கிறேன்னா, கண்களை கசக்கி விடும்போது கண்ணுக்குள்ளே எதுவும் தூசு எதுவும் இருக்கக்கூடாது. தூசு இருந்ததுன்னா கண்களில் கீறல் விழும். அதனால தான் குளித்து முடித்த பிறகு குளித்து முடிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு வாளி நிரம்ப தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே தலையை மூழ்கடித்து கண்களை திறந்து நல்லா உருட்டி கண்களை முழுவதாக கண்களில் உள்ள தூசு எல்லாமே கரை அழுக்கு எல்லாமே கழுவி அந்த தண்ணியில் போகும். அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தலையெல்லாம் துவட்டிட்டு கண்ணை கசக்கி விடணும். கண்ணை மூடிக்கிட்டு கசக்கி விடணும். இமைகளை கசக்கும் போது கண்ணும் சேர்ந்து கசங்கும். அந்த மாதிரி கசக்கி விடுறதுங்கிறது ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி தான். விழிகளுக்கு ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு தினமும் ஒரு 2 தடவையாவது கண்களை கண்களின் எல்லா பகுதியிலையும் மென்மையாக அதை கசக்கி விடணும். கசக்கி விடும்போது அதில் உள்ள நரம்புகள் தூண்டப்படும். கண்களில் உள்ள நரம்புகள் தூண்டப்படும். நம்ம இமைகளில் தான் கசக்கிறோம். கண்ணை மூடிட்டு தான் கசக்கிறோம், மென்மையாக கசக்கிறோம். அப்படி கசக்கு விடுவதற்கு முன்பு நம்ம குளிச்சிருக்கணும். குளிக்கும்போது குளியலின் முடிவில் தலையை தண்ணீருக்குள் மூழ்கி கண்ணை திறந்து ஒரு 3 வாட்டி கண்ணை நல்லா சுழட்டி திறந்து கண்களில் உள்ள அழுக்கு தூசு எல்லாமே அந்த தண்ணியில் போகிற மாதிரி நான் பண்ணிவிட்டு அதாவது கண்களை சுத்தம் செய்த பிறகு தான் அந்த மாதிரி கண்ணை கசக்கி விடணும். அதுவும் மென்மையாக கசக்கி விடணும். ஒரு 3 வாட்டி கசக்கி விடணும் மென்மையாக. அப்படி கசக்கி விடும்போது கண்களில் உள்ள அனைத்து நரம்புகளும் தூண்டப்படும். ரத்த ஓட்டம் நல்லா போகும். கண்களுக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும். இது கண்கள் ஆரோக்கியத்தில் ஒரு முக்கியமான பங்கு. எளிதாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா, தலைகளை நிற்கணும். சிரசாசனம் செய்யணும். இல்லைன்னா தலைகளை நிற்கணும். ஒரு 5 நிமிடமாவது தலைகளை நிற்கணும் தினமும். காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை, அந்த மாதிரி. இதன் மூலம் நல்ல கண்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா பாயும். இது ஒரு கண்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான இன்னொரு பயிற்சியாக இதை நாம் கருத வேண்டும். இப்படி அப்புறம் கண்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னா உணவுலேயும் நம்ம கவனம் செலுத்தணும். உடற்பயிற்சியெல்லாம் செய்யணும். உணவுலேயும் கவனம் செலுத்தணும். தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது. நிறைய பேருக்கு கண் பார்வை குறைந்து போவதற்கு காரணமே என்னென்னா, அந்த மாமிச உணவு சாப்பிட்றதும் தானிய உணவுகள் அரிசி, கோதுமை இது போன்ற தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. அதனால் மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த நோயும் வராது, எந்த குறைபாடும் வராது. நாம் இயற்கை விதியை மீறினால தான் நமக்கு நோய்களே வந்தது. இயற்கை நமக்கு அனுமதிக்காத உணவு இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு இயற்கை நமக்கு அனுமதி கொடுக்கல. அதை போய் நம்ம சாப்பிட்டா இந்த மாதிரி நோய் தான் வரும். அதனால் ஒரு இயற்கையோட அனுமதிக்கு ஒரு மதிப்பு அது நோயினால் தான் ஏற்படும். நோயை பற்றின நீ இயற்கையோட அந்த அனுமதி தேவையில்லை, இயற்கை விதிமுறையை மீறி இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகளை நாம் உண்ணும் பொழுது எதுவுமே நமக்கு ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இயற்கை மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. அது மாதிரி நீ தானிய உணவுகளையும் சாப்பிடக்கூடாதுன்னு இயற்கை நமக்கு சொல்லுது. அப்படி இருக்கும்போது அதை மீறி சாப்பிட்டா நமக்கு எதுவுமே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இயற்கைக்கு ஒரு மதிப்பே இல்லை, எதுவுமே ஆகாது. அப்படி இருக்கும்போது நம்ம இயற்கை விதியை பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நோய்கள்லாம் வரும்போது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஓஹோ, இயற்கை இதை அனுமதி கொடுக்கலை, இந்த மாதிரி மாமிச உணவெல்லாம் தானிய உணவெல்லாம் சாப்பிடுவதற்கு இயற்கை நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம். அதனால் நோய்கள் தான் இயற்கை விதி எது என்பதை நமக்கு உணர்த்துவதற்கு உணர்வதற்கு நம்ம கட்டாயப்படுத்துகிறது. இயற்கை விதிப்படி நாம் வாழ்வதற்கு நம்மை கட்டாயப்படுத்துவதற்கு எது காரணமாக இருக்கிறது? நோய்கள் தான் காரணமாக இருக்குது. நம்மெல்லாம் ஒழுங்காக கட்டுப்பாடாக வாழ்வதற்கு எது காரணமாக இருக்கிறது? நோய்கள் தான் காரணமாக இருக்கிறது. ஏன்னா ஒழுக்கம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்ததால் நமக்கு நோய் வருது. நோய் வந்ததுனால வேறு வழியே இல்லாமல் கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாகவும் வாழ வேண்டிய நிர்பந்தம். கட்டுப்பாடுங்கிறது எல்லா வகையிலுமே.
கட்டுப்பாடுனா அது உணவு கட்டுப்பாடு, நிறைய வகையில் எல்லா வகையிலுமே வந்து கட்டுப்பாடு, நேர்மை, இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் கண் பார்வை குறைபாடை நம்ம தவிர்க்கணும்னா கண்களுக்கு கண்கள் ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். அது எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல, சும்மா குளிக்கிறோம். அது வந்து தண்ணியில் தலையை மூழ்கடித்து கண்களை திறந்து கண்களில் உள்ள சூட்டை தணிக்க வேண்டும். அப்போ கண்களுக்கு ஆரோக்கியம் தருகிற உணவுகளை சாப்பிட்ணும், கீரைகளை சாப்பிட்ணும், தலைகளை நிற்கணும், சிரசாசனம் செய்யணும். அப்புறம் கண்களை கசக்கி விடணும். கண்களை மூடி இமைகளை கசக்கும் போது கண்ணுக்குள்ளே இருக்கிற நரம்புகள் நல்லா தூண்டப்பட்டு புத்துணர்ச்சி பெறும். அப்படி நிறைய கடமைகளை நம்ம செஞ்சால் தான் கண் பார்வை இழப்பை வந்து நமக்கு தவிர்க்க முடியும். அப்புறம் தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. தானிய உணவுலாம் பயங்கர சூடு தான். அந்த மாமிச உணவு, கோழிக்கறி, இதெல்லாம் பயங்கர சூடு. இதெல்லாம் சாப்பிட்டா கண் பார்வை குறைஞ்சே தான் போகும். சூட்டில் அதோட வேலை செய்யாமல் போயிடும், உடம்பே வேலை செய்யாமல் போயிடும்.